இங்கு உரையாற்ற இருக்கின்ற தமிழக மக்கள் முன்னணி தோழர் பொழிலன் அவர்கள் விரிவாக உரையாற்ற இருக்கிறார்கள். அதற்கும் பிறகு சிறப்புரையாக தமிழ் தேசியத்திற்கு திராவிடம் பகையா என்ற தலைப்பில் தமிழ் தேசியமும் திராவிடமும் என்ற தலைப்பில் தோழர் ஜெயராமன் அவர்கள் தமிழன் தன்னுரிமை இயக்கம் அவர்கள் சிறப்பான முறையில் விளக்க இருக்கிறார்கள். எனவே அவர்கள் இருவருக்கும் வழியிட்டு நான் நீண்ட உரையாற்றுவதை குறைத்துக் கொண்டு ஒன்று சிற்றுரையாக ஆற்றலாம் என்று நினைக்கிறேன். தோழர்களே, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு தமிழ் தேசத்துக்கு திராவிடம் பகையா என்கிற தலைப்பு. இந்த திராவிடம் என்று வருவதற்கு முன்பு சொல்வதற்கு முன்பு நம்ம தமிழ்நாட்டு வரலாற்றை பார்த்தோமானால் சங்க காலத்தில் வடசொல் அதிகமாக இல்லை. ஆனால் பல்லவர் காலத்துக்கு பிறகு தமிழிலே பிறமொழி சொற்கள் அதிகமாக இருக்கின்றன. பல்லவர் காலத்தினுடைய செப்பேடுகள், அந்த கல்வெட்டுகள் அதையெல்லாம் பார்க்கும்போது ஆரியருடைய ஆதிக்கம் பல்லவர் காலத்திலேயே தொடங்கி இருக்கிறது. ராசமாணிக்கனார் எழுதியிருக்கிற பல்லவர் வரலாற்றில் பல்வேறு செய்திகளை அவர் தெரியப்படுத்துகிறார். பல்லவர் காலத்துக்கு பிறகு வந்த சேர சோழ பாண்டிய பிற்கால சோழர்கள் ஆட்சியிலும் இந்த ஆரிய பார்ப்பனிய செல்வாக்கு கொடிகட்டி இருந்திருக்கிறது. இந்த தமிழ் நல்ல தமிழ் என்பதையே பார்ப்பனியை விழுங்கிவிட்டு வடமொழியை கலந்து தமிழை அழித்து ஒரு மணிப்பரல நடையை உருவாக்கி வைத்திருந்தார்கள். பல்வேறு அறிஞர்கள் இந்திய மொழிகளை பற்றி ஆங்கிலேயர்கள் தான் ஆய்வுகளை செய்ய தொடங்கினார்கள். வடக்கே ஆய்வு செய்தவர்கள் எல்லாம் இந்தியாவுக்கு மூலமொழி சமஸ்கிருதம் என்றுதான் அவர்கள் ஆய்வை முன்வைத்தார்கள். தெற்கே ஆய்வு செய்த சான்றுகள் அவர்கள் தான் அவர் சொல்லியிருக்கிறார், வடமொழிக்கும் தென்னிந்திய மொழிகளுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. தமிழிலிருந்து புரிந்து போன மொழிகள், இந்த மொழிகள் எல்லாம் வடமொழி சமஸ்கிருத துணையின்றி இயங்க முடியாது. தமிழ் தனித்து வல்லது என்பதை முதலில் நிரூபித்தவர் கால்டுவெல் தான். அவர் தமிழை செம்மொழி என்று கூட எழுதியிருக்கிறார். கால்டுவெல்லுடைய இரண்டாவது பதிப்பு, முதல் பதிப்பு 1856, இரண்டாம் பதிப்பு 1875. முதல் பதிப்பு அவர் வெளியிடும் போது அவருக்கு தொல்காப்பியம் கிடைக்கவில்லை. இரண்டாம் பதிப்பு வெளியிடும் போது அவருக்கு தொல்காப்பியத்தின் ஒரு பகுதி கிடைத்திருக்கிறது. கால்டுவெல்லுக்கு அதை அவர் குறிப்பிடுகிறார். என்றார் மேலோர் இதெல்லாமே கால்டுவெல் சொல்றார். அப்ப அதுக்கு முன்னாடி இருந்திருக்கிறது என்பதெல்லாம் கால்டுவெல் சொல்லுகிறார். கால்டுவெலுக்கு கலந்தாய்வு செய்வதற்கு ஒரு அறிஞர் குழாம் அன்றைக்கு இல்லை. கால்டுவெல் காலத்தில் மனோன்மணியம் சுந்தரனார் இல்லை, அவருடைய அரசியல் இல்லை, மரபு நெறிகள் இல்லை. கால்டுவெலுக்கு மொழி துறையை உதவிப்படுவதற்கு சரியான ஆள் இல்லாத காரணத்தினால் சில தவறான முடிவுகளையும் கால்டுவெல் மேற்கொண்டார். தமிழ் நெடுங்கணக்கு என்பது வடமொழியில் இருந்து வந்தது கூட கால்டுவெல் இருக்கிறார். வரலாற்று பிழை செய்யாத மனிதர்களே இல்லை. ஆக அவருக்கு அந்த நேரத்தில் அவருக்கு என்னென்ன கிடைத்திருக்கிறதோ அவருடைய அனுமானத்தை வைத்து வைத்திருக்கிறார். கால்டுவெல் இந்த மொழிகளுக்கு திராவிட மொழிகள் பேர வச்சுட்டாரு அப்படின்ற ஒரே காரணத்திற்காக கால்டுவெலுடைய முழு ஆய்வையும் நாம் புறந்தெழுத முடியாது. இப்ப பாவாணர் கூட கால்டுவெலை பற்றி எழுதியிருக்கிறார், நன்மை எழுதியிருக்கிறார், தீமை எழுதியிருக்கிறார். கால்டுவெல் செய்த தவறையும் சுட்டி காட்டியிருக்கிறார், கால்டுவெல் செய்த நல்லவற்றையும் எழுதியிருக்கிறார். ஆனால் இப்போது சில பேர் என்ன சொல்லுகிறார்கள், கால்டுவெல் ஆய்வு ஒரு குட்டை. எங்கள் சீமானுடைய மாநாட்டிலே போயிட்டு மணியரசனும் வெங்கட்ராமனும் பேசுறாங்க. கால்டுவெலுடைய ஆய்வு குப்பை தொட்டிக்கு வீசி எறியப்பட வேண்டியது. என்ன படிச்சீங்க இப்படி? அதாவது ஒட்டுமொத்தமாக ஒரு வெறுப்பை ஒன்றுவது என்பது கால்டுவெலுடைய ஆய்வுக்கு பிறகுதான் தமிழுக்கு ஒரு புத்துயிர் வந்ததுவோ. நாம சமஸ்கிருதத்துக்கு வந்த மொழி அல்ல, இது தனித்த மொழி என்ற ஒரு அடையாளம். அதன் பிறகு பல பேர் அதை மேற்கொண்டு ஆய்வுகள் செய்து இன்றைக்கு இன்றைக்கு தமிழ் சொந்தமாக ஆகியிருக்கிறது. இதற்கெல்லாம் கால்டுவெல் ஆய்வு ஒரு பயன்பட்டிருக்கிறது.
நம்ம தமிழ் வளர்ச்சிக்கு என்பதை நாம கருத்து எடுத்துக் கொள்ள வேண்டும். அவர் திராவிடம் என்று சொன்னார் என்ற ஒரே காரணத்துக்காக அதை முற்றிலும் புறத்தள்ள முடியாது. அதே போல அதன் பிறகு நம்முடைய தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் இப்ப பண்டிதர் அயோத்திதாசர் அவர் 1890 அமைப்பை தொடங்குகிறார். அவர் பூர்வகுடி மக்களை பிடிப்பதற்காக அவர் சாதி வேறமற்ற பூர்வீக திராவிட குடிகள் என்றுதான் அவர் அந்த தமிழின் இயற்கையிலேயே இருக்கிறார். முழுக்க அந்த அமைப்புக்கு பெயர அந்த திராவிட மகாஜன சங்கம் அங்குதான் அமைப்பை தொடங்குகிறார். அது ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆர்வத்துக்கு எதிராக ஒரு சொல்லாக இந்த திராவிட சொல்லை 1890 தொடங்கி இருக்கிறார்கள். அயோத்திதாசர் தொடங்கி நடத்திய இதழுக்கு பெயர் தமிழன். 1907 ஒரு பைசா தமிழன் வச்சு நட்டினாரு. ஒண்ணும் இல்லை, அதுக்கு விலை ஒரு பைசா. அந்த ஒரு இதழுடைய விலை ஒரு பைசா. அதனால ஒரு பைசா தமிழன் என்று பெயர் வைத்திருந்தார்கள். ஓராண்டுதான் சென்னையில அவரால் நீலகிரியிலிருந்து நடத்த முடிந்தது. தமிழ்நாட்டில் எந்த அச்சகத்துக்காரும் அதை அச்சடித்த தருவதற்கு முன்வரவில்லை. ஒரே ஆண்டில் இதழ் நிறுத்தப்படும் சூழல் வந்தது. அதன் பிறகு 7 வெளிவெளியே கோலார் தங்கவேலுக்கு தன்னுடைய இருப்படத்தை மாற்றிக்கொண்டார். அங்கு போயிட்டு அதன் பிறகுதான் அந்த தமிழ் இதழை 1908 14 வரை அவர் மறையும் வரை அந்த இதழை நடத்தினார். அந்த இதழை முழுக்க இதழ் பெயர் தமிழன். ஆனா இன்னும் சொல்லியிருக்கிறது இந்த மக்களை குறிக்கின்ற சொல்லலாம் சாதி பேதமற்ற பூர்வீக திராவிட குடிகள். 1910 ஆண்டில் மக்கள் குடித்தலை கணக்கெடுப்பு அலுவலருக்கு அவர் எழுதியிருக்கிற கடிதம், சென்சஸ் அதிகாரிக்கு அவர் எழுதியிருக்கிற கடிதம் அயோத்திதாசர் சிந்தனைகள் முதல் தொகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு, எங்களை இந்த மக்களை குறிப்பதற்காக நீங்கள் பள்ளம் கருவன் பஞ்சமன் எல்லாம் செய்ய வேண்டாம். ஒரே பொது பெயராக சாதி பேதமற்ற பூர்வீக திராவிட குடி மக்கள் என்று பதிவு செய்ய வேண்டும் அப்படின்தான் பதிவு செய்திருக்கிறார். அதிகாரிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அசோசியேஷனுடைய தொகுப்பு 3 தொகுதிகளில் முதல் தொகுதியில் அது இடம்பெற்றிருக்கிறது அந்த கடிதம். அவர் அந்த சொல்லை ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக ஆரியர்களுக்கு எதிராக ஒரு சொல்லாக பௌத்தர்கள் கூட அயோத்திதாசர் திராவிட பௌத்தர்கள் என்று எழுதுகிறார். இப்படி எல்லாம் எழுதியிருக்கிறார். ஆகவே திராவிடம் என்பது அப்படி சொல்லிட்டதாலே அவர் தமிழர் இல்லைன்னு ஆயிடார். இன்றைக்கு அவரை தாத்தா என்று சொல்லுகிறவர்கள் பெரியாரை மிக மட்டமாக பேசுகிறார்கள். ஏன்னா அவர் தமிழ் சாதியில பிறந்துட்டாரா, பெரியார் தமிழ் சாதியில பிறக்கலாம். அதனால பெரியாரை மட்டும் திட்ட வேண்டியது. அயோத்திதாசரை எங்க பார்த்தேன், முதல் நாள் கூட பார்த்த இளையராஜாவை பத்தி சீமான் பேசுறத கேட்டு இன்னும் தெரிஞ்சிருக்கேன். எங்க அப்பன் இளையராஜா நான் எத்தனை இன்னைக்கு ஒரு முகவரியில பார்த்தேன். உனக்கு எத்தனை அப்பம் தான் அவருடைய கையில் கேட்கற மாதிரி ஒரு போட்டிருந்தாங்க. நீ யாரை பார்த்தாலும் அப்பங்கிற யாரை பார்த்தாலும் பார்த்தேன் நம்ம பேசிக்கவே மாட்டாங்களா அப்படின்னு ஒரு முகவரி கையில் சீமான பார்த்து கேட்கிற மாதிரி ஒரு சூழலை இன்றைய முகவரி பதிவில் இருந்தது. இப்படி எப்படி பார்த்தாலும் எதை பார்த்தாலும் இப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருப்பது. ஆகவே அதை ஒட்டிதான் அயோத்திதாசர் பண்டிகை ஒட்டி அதன் பிறகு வந்த டாக்டர் நடேசனார் 1912 அவங்க சென்னை அவங்க முதல்ல தொடங்கும்போது திராவிட சங்கம் பெயர் வைக்கல. பிறகுதான் ஓராண்டு கழித்து பேசி முடிவு பண்ணி திராவிட சங்கம் என்று 1913 பெயரை வைக்கிறார்கள். அதன் பிறகு வருகிற தென்னிந்திய நல உரிமை சங்கம், அதுக்கு பேரு உண்மையே சவுத் இந்தியன் லிபரல் பெடரேஷன். TM நாயர் ஐரோப்பாவில் படித்தவர். எடின்பர்க் பல்கலைக்கழகத்திலே டாக்டர் மருத்துவர், பாதிலோக்கு தொண்டை மருத்துவர். அங்கு இருந்த ரேடிக்கல் டெமோக்ராட்டிக் பார்ட்டியுடைய விதிகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் பொருத்தி அதுல என்ன சொல்றாருன்னா, தென்னிந்தியாவில் இருக்கின்ற இந்த 4 நாடுகளும் வட இந்தியாவிலிருந்து அறவே விடுதலை அடைய வேண்டும். அதுதான் அதுக்கு பேரு. அதாவது சவுத் இந்தியன் லிபரல் பெடரேஷன் கூட்டமைப்பு. இந்த தென்னிந்தியாவில் இருக்கிற பகுதியில் எல்லாம் விடுதலை அடைய வேண்டும் வட இந்தியாவிலிருந்து. அதற்காக தான் அந்த பெயரை வைத்தார். ஆனால் மொழிபெயர்ப்போட தவறுகளாக அதை தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று மொழிபெயர்த்து விட்டார்கள். அது சங்கம் கிடையாது. பெடரேஷன் எப்படி சங்கமாக ஆக முடியும்?
அது நல்ல மொழிபெயர்ப்பு இல்லை. ஆகவே இப்படி பல்வேறு செய்திகளை இந்த நீதி கட்சி என்பது, இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்பது, அவர்கள் 3 இடங்களை நிரப்பினார்கள். ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ், தமிழில் திராவிடம், அதே போல தெலுங்குல அது பழைய இடல் ஆந்திர பிரகாசிகா, அதை விலைக்கு வாங்கிட்டாங்க. அவ்வளவுதான். அது மட்டும் ஏன் ஆந்திர பிரகாசிகான்னு இருக்கிற பேருன்னு கேட்கிறாங்க. அது ஏற்கனவே அந்த இடல், அந்த பேரு, அந்த இடலை விலைக்கு வாங்கி வைக்கிறாங்க. இந்த திராவிட பேர் வைக்கிறதுக்கு 3 நாள் உட்கார்ந்து பேசினார்கள். இந்த இடலுக்கு பேர் வைப்பதற்கு மட்டும் என்ன பெயர் வைக்கலாம் என்று. ஏன்னா அப்ப சென்னை மாகாணமாக இருந்தது, நம்மோடு ஆந்திரம் இருந்தது. ஆந்திரா பிரியல. 1953 அக்டோபர் 1 தான் ஆந்திரா பிரிந்து செல்லுகிறது. ஆந்திரம் நம்மோடு இருந்தது. கேரளாவின் ஒரு பகுதி மலபார் மாவட்டம் மட்டும் நம்மோடு இருந்தது. கொச்சி, திருவாரூர் நம்மோடு இல்லை. அரச பகுதியில் தனியாக இருந்தன. கர்நாடகாவில் மைசூர் அரச பகுதி தனியாக இருந்தது. பெங்காலி மாவட்டம் நம்மோடு இருந்தது. இப்படி 4 மொழி பேசுகிற பகுதிகளை இணைந்து பொதுவாக சென்னை மாகாணம் என்று அன்றைக்கு இருந்தது. ஆங்கிலேயர்கள் தங்களுடைய நிர்வாக வசதிக்காக இந்தியாவை 9 மாகாணங்களாக வைத்திருந்தார்கள். அதில் ஒரு சென்னை மாகாணம். அதுல பல்வேறு மொழி பேசுகிற எல்லா இடத்திலும் பல மொழி மக்களை சேர்ந்துதான் வைத்திருந்தார்கள். மராட்டியமா இருந்தாலும் எல்லா இடத்துலயும் அங்க இருந்தது அந்த சிக்கல். சென்னை மாகாணத்தில் 4 மொழி. அதனால பார்த்தாங்க, 4 பேருக்கு பொதுவா ஒரு பேர் வேணும் அப்படின்னு சொல்லிதான் தமிழ் இயக்கத்திற்கு திராவிடர் என்ற இதழுக்கு பெயரை வைத்தார்கள். அந்த இடத்தில் திராவிடனுடைய இதழ்ல அப்பத்திலிருந்து இந்த தமிழுக்கான விடுதலைக்கான முழக்கங்கள் எல்லாம் திராவிடர் இயக்க ஏடு, அந்த தென்னிந்திய நல உரிமை சங்க ஏடு வந்து எழுதியிருக்கிறார்கள். பல செய்திகள் அந்த பல இதழ்களை பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிறது. காந்தியர்கள் முதலாக 31/8/1917 மும்பையில் ஒரு இதழுக்கு பேட்டி அளிக்கிறார். இந்தியாவுக்கு பொதுமொழியாக இந்தி வர வேண்டும். 31/7 நான் 8 சொல்லிட்டேன். 7 ஜூலை 17 பேட்டி. மறுநாள் 1/1917 இந்தி பொதுமொழியா அப்படின்னு திராவிட நேரத்துல ஒரு பெரிய துணை தலைவர் இருக்கிறார்கள். இந்தி பேசுவோர் எண்ணிக்கை 6.5 கோடி பேர், மற்றவர்கள் 23.5 கோடி, மொத்தம் 30 கோடி. பாரதியார் பாட்டுல கூட வர இல்ல 30 கோடி முகமுடையான்னு. 30 கோடி இருந்தாங்க 1917. இந்தி பேசுவோர் எண்ணிக்கை 6.5 கோடி பேர், மற்றவர்கள் 23.5 கோடி பேர். சிறுபான்மை மக்கள் பேச ஒரு மொழியை பெரும்பான்மை மக்கள் மீது திணிக்கப்படுவதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. 1/8/1917. அப்ப நம்ம இந்தியாவுக்கு எப்ப ஆரம்பிச்சது? 1917. 100 ஆண்டுகளுக்கு மேல ஆயிட்டது நம்ம இந்தியாவுக்கு தொடங்கி. அப்போதிலிருந்து நமக்கு தொடர்ச்சியாக இந்தியையும் எடுத்து வருகிறோம். அதே கட்டுரையில் அதே திராவிட நேரத்தில் இந்தியன் சமஸ்கிருதமும் திணிக்கப்படுவது பார்ப்பதரல்லாத மக்களை அடிமைப்படுத்துவதற்கு பார்ப்பனர்கள் மேற்கொள்ளும் சூழ்ச்சி முறையே ஆகும். இந்தியும் சமஸ்கிருதமும் தென்னாட்டுக்கு தேவையற்ற மொழிகளாகும். திராவிடன் 25/8/1917. அப்ப நாம் இந்தி மொழியை சமஸ்கிருத மொழியை எப்ப எடுத்திருக்கிறோம்? 1917. நீதி கட்சி நடத்திய திராவிடன் இயக்கம் பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குவதற்கு முன்பு இந்தி எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டில் தொடங்கிவிட்டது. இதுக்கெல்லாம் வரலாறு இருக்கு. எழுதப்பட்ட நூல்கள்ல அதிகமா வரல. நபியார் மட்டும் சில செய்திகளை எழுதியிருக்கிறார். தமிழ் மறுமலர்ச்சியின் திராவிட தேசியம் என்கிற நூலில் வரவியடிகளுடைய பெயரன் லண்டன் பல்கலைக்கழகத்திற்கு கொடுத்த ஆய்வு என்பது. அந்த இடத்தில் பல செய்திகளை தமிழ்நாட்டில் நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டம், சமஸ்கிருத எதிர்ப்பு, தமிழ் இசை அவர் எழுதுகிறார். தமிழ் இசையை ஆதரித்தவர் பார்ப்பனர் அல்லாதவர்கள், சுயமரியாதைக்காரர்கள். தமிழ் இசையை உழைத்தவர்கள் பார்ப்பனர்கள். நம்பியாளர் நான் சொல்லல, மறுவீடுகள் பேர. அதே போல ஆரியனும் திராவிடமும் தமிழ் கற்று திராவிட இயக்கத்தான்
அந்த கட்டுரையில் ஆரிய மொழிகளின் வளர்ச்சி உண்மையையும் அந்த மொழி வளராத மொழி திராவிட மொழிகளுடைய வளர்ச்சி இதை பற்றி எல்லாம் விளக்கி எழுதியிருக்கிறார்கள் திராவிடம் இல்லை. அதே போல திராவிடர்களின் நாகரிகம் சங்க காலத்திற்கு முன்பிருந்து தமிழர்கள் எவ்வாறு சிறப்பித்து வாழ்ந்திருந்தார்கள், இடையில் ஏற்பட்ட ஆதிக்கத்தால் வீழ்ந்து விட்டார்கள். திராவிடம் 16/6/1917 அப்போ ஆதி எதிர்ப்பு, இந்தி எதிர்ப்பு, சமஸ்கிருத எதிர்ப்பு, வடமொழி எதிர்ப்பு, இது எல்லாமே நீதி கட்சி ஆட்சி காலத்திலேயே அந்த ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே அமைப்பு தொடங்கியவன் அந்த எதிர்ப்பு போரை தொடங்கினார்கள். அதே போல தாய்மொழி கல்வி, இப்ப நம்ம தமிழ் வழி கல்வி சொல்றோம் இல்லையா, இதை அப்பவே அவங்க இருக்கிறாங்க. தாய்மொழி மொழியில் கல்வி போதித்தல் வேண்டும். அதுக்கு அப்போ அவங்க அந்த அப்ப இருந்த தமிழ் சுயபாசை கல்வின்னு தலைப்பு கொடுத்துக்கிறாங்க. சுயம்னா நம்ம சுயபாசை கல்வி அப்படின்னு 16/6/1917, 22/6/1917 2 கட்டம் வந்திருக்கு. தாய்மொழி கல்வியை ஆதரித்து திராவிட மேற்கை இந்தியாவுக்கு பொதுமொழி. அப்ப என்னாச்சுன்னா இந்தியாவுக்கு பொதுமொழிய யாரு இந்திய பொதுமொழி வேறு குரூப் என்ன பண்ணாங்கன்னா ஆங்கிலம் வரணும் அப்படின்ட்டு 2 குரூப் இருந்தாங்க. இவங்க நீதி கட்சி இந்தியாவுக்கு பொதுமொழியாக ஆங்கிலமே வர வேண்டும் 27/10/1917 கட்டு எழுதினாங்க. அப்ப 2 விவாதம் ஓடிட்டு இருந்தது தமிழ்நாட்டுல. ஒண்ணு இந்தியாவுக்கு பொதுமொழி இந்தி வரணும், இன்னொருத்தர் நீதி கட்சி போன்றவர்கள் ஆங்கிலம் வரணும். இடையில பார்ப்பன குரூப்பை சூழ்ச்சி பண்ணாங்க. அதுக்கு தலைமை யாரு? பாரதியார். சுரேந்திரன் எழுதினார் 1921 இந்தியாவுக்கு பொதுமொழியா இந்தியம் வேண்டாம், ஆங்கிலம் வேண்டாம், சமஸ்கிருதம் வேண்டும். என்னுடைய திராவிட இயக்க பார்வையில் பாரதியார் நூல்ல நான் மேற்கொள்ள கொடுத்துருக்கேன் சுதேசிந்திரன் தேதியோட. அதுக்கு பாரதியார் சொன்னதே காரணம், சமஸ்கிருதம் புதுசா நம்ம கொண்டாடிய பொதுமொழியா? இந்த நாட்டில் பல மன்னர்கள் இருந்தார்கள். எல்லா மன்னர்களுக்கும் ஒரு ராஜகுரு இருந்தான். எல்லா ராஜகுருக்கும் சமஸ்கிருதம் தெரியும். அது 1000 ஆண்டு காலமாக இந்த நாட்டில் சமஸ்கிருதம் பொதுமொழியாக இருந்தது பாரதியார் எழுதியிருக்கார். இதுக்கு மேல வேற என்ன சொல்லணும் பாரதியாரை பத்தி? சிபிஐக்காருக்கும் சிபிஎம்காருக்கும் இது தெரியாதா? அல்லது கோழி தமிழ் தேசம் பேசுறவங்களுக்கு இது தெரியாதா? அப்படியே அடிச்சு சொல்றாரு. ஒவ்வொரு தமிழனும் முதல் 1905 பாரதியார் இந்தியாவுக்கு இந்தி தான் ஆட்சி மொழியாக பொதுமொழியாக எழுதியிருக்காரு. அதே சொல்லலாம். ஒரு இந்திய தேசத்தை கட்டமைக்கணும் தீவிர காங்கிரஸ் வாதியாக இருந்தார். அதனால சுயநல முன்வைக்காரு. அதனால பாரதியார் ஏற்றுக்கொண்டு இந்தியா ஏற்றி எழுதினார் ஒத்துக்கலாம். 27 சமஸ்கிருத பொதுமொழியாக என்ன? அப்ப அவருடைய முன்னேற்றம், அவருடைய வளர்ச்சி எதை நோக்கி சொல்லுகிறது அப்படின்றத இப்ப ஜப்பான்ல இப்ப ஏன் மணிகண்ட புத்தகம் எழுதியிருக்காரு. அவர் பாரதியார் சொல்லி நான் நான்குராஜன் பார்ப்பனர் எல்லாரும் திருமணம் செய்து கொண்டேன். தமிழ்ல எனக்கு யாருக்கு தெரியும்? இதெல்லாம் சொல்லி இளவரசு மூலமா உச்சி வேலைக்கு வந்த சென்னை பல்கலைக்கழகத்துக்கு. இப்ப அவர் ஆளுநர்லாம் பாருங்க, தமிழ் இந்து தினமணி முழுக்க பாரதியார் பத்தி தான். பாரதியாசனை பத்தி ஒரே கட்டு கூட கிடையாது. ஜப்பானில் பாரதியார் இந்த ஆளுநர் புத்தகம் நானே பற்றி பாரதியார் என்னதான் எழுதுகிறார் ஜப்பானை பற்றிட்டு. ஜப்பானில் சமஸ்கிருதம் எவ்வாறு வளர்ச்சி பெறுகிறது பரந்து பாறையில் தலைப்பு கொடுத்து எழுதியிருக்காரு சுதேசன் மித்திரங்க. ஜப்பானில் சமஸ்கிருதம் வளர்ந்தா எங்களுக்கு இல்ல, தமிழ் வளர்ந்ததுதான் சொல்லுவேன். அதான் நாங்க கேட்கிறோம். மணிகண்டன் பார்ப்பனர் என்கிற காரணத்தினால் பாரதி பார்ப்பனருக்கு நல்லா ஒத்து செய்ய அங்க ஒரு பாப்பான குச்சி வச்சுக்கிறாரு. குணமலையில ஒரு பாக்கம், தமிழ்ல ஒரு பாக்கம் ஆடுகிறார். மணிகண்டனுக்கு வசதியா போச்சு. பாரதியார் 7 நாள் பிறந்த நாள் வந்தா மணிகண்டன் அப்படியே இல்லாம குணமலைய தமிழ்ல பார்க்க முடியாது. ஆகவே இதையெல்லாம் இந்த பார்ப்பனுடைய ஏக போகத்தை தமிழில் விழுந்து நிலைத்த சமஸ்கிருதத்தை எடுத்து போராடியது நீதி கட்சி. நீதி கட்சி மாநாட்டுடைய தீர்மானங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். கோயில் அப்படியே சமஸ்கிருத அத்திரமான 1917 கோவை மாநாட்டு தீர்மானம். பார்வைய பூசாரியான 1917 நீதி கட்சி மாநாட்டு தீர்மானம். அனைத்து சாதனைகள் அர்ச்சகராக வேண்டும் என்று 1917 தீர்மானம். கோவை மாநாட்டு தீர்மானம் இருக்கு திராவிட நிகழ்வுல. அப்ப இதெல்லாம் நாம இன்னைக்கு சொல்லல, பெரியார் இயக்கம் ஆரம்பித்த பிறகு சொல்லல.
இருந்து நாம் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். நீதி கட்சி ஆட்சிக்கு 1920 வருது. நீதி கட்சி 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியை பாடமாக வைத்திருந்தது. நல்ல விதமாக கலைஞர் கருணாநிதி அவர் 1924 பிறந்தவர். அவர் மனதில் அரசருடைய வாழ்க்கை வரலாற்று துணைக்காலமா படிச்சிருக்கிறார், எழுதியிருக்கிறாரு. அவர் தன்னுடைய வரலாற்றுல 1925 பிறந்தவர். நீதி கட்சி காலத்தில் தொடக்க பள்ளியில் படித்தவர். தமிழ் வழியில் படிப்பேன் என்று கூறி 8வது வரைக்கும் நீதி கட்சி ஆட்சி காலத்தில் தமிழ் வழி கல்வி இருந்தது. 1938 ராஜாஜி இந்திய தொழில்நுட்ப போது குடியரசு தான் ஒரு கட்டுரை எழுதினாங்க. அந்த கட்டுரை இருக்கு இன்னைக்கும். இந்தியை கட்டாயப்படுத்துகிற நீங்கள் ஏன் தமிழை கட்டாய பாடமாக வைக்கவில்லைன்னு நாம கேட்ட பிறகுதான் ராஜாஜி தமிழ் வழி கல்வியை கொண்டு வந்தார். ஸ்ரீ சுப்பிரமணியன் பியூசி வரைக்கும் தமிழ் வழி கல்வியை கொண்டு வந்தார். கலைஞர் கருணாநிதி 1970 பட்டப்படிப்பு வரை தமிழ் வழி கல்வியை கொண்டு வந்தார். இன்னைக்கு தமிழ் வழி கல்வி முழுமையாவதற்கு இடையில அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. அது இப்ப நான் பேச இருக்கல, அது இன்னொரு நாளைக்கு பேசலாம். ஏன்னா அதை கொடுத்து தலைக்கு விட்டு நான் தாண்டி வேற போகக்கூடாது. நீதி கட்சி ஆட்சி காலத்தில் தான் இன்னொன்று வெள்ளக்காரன் தான் நம்ம நாட்டை அப்பெல்லாம் ICS படிப்பு படிச்சுட்டு வர்றதுன்னா இந்த நாட்டை கலெக்டர் அந்த ஆட்சி செய்தார்கள். இப்ப IAS மாதிரி அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய தமிழ் மொழி வரலாறு பண்பாடு தெரியலன்றதுக்காக தமிழ் லெக்சிகன் தயாரிக்கணும்னு 1908 பணம் ஒதுக்குனாங்க அரசு. ஆனா பாப்புலர் வாங்கி வாங்கி சாப்பிட்டா மிச்சம், ஒரு தொகுதி கூட வரல. நீதி கட்சி ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பணவளர்ச்சி நிதி ஒதுக்கி 1922ஆம் ஆண்டு தமிழ் லெக்சிகன் சென்னை பல்கலைக்கழகம் முதல் தொகுதியை வெளியிட்டது. நீதி கட்சி ஆட்சி முடிவதற்கு முன்னால் 1933 தமிழ் லெக்சிகன் 7வது தொகுதி வெளிவந்தது. அது நீதி கட்சி ஆட்சி காலத்தில் தான் தமிழ் ஒரு பெரிய மாபெரும் பேர் அகராதி, தமிழ் அகராதி லெக்சிகன் நீதி கட்சி அரசால் தான் கொண்டு வந்தார்கள். தெலுங்குக்கு அவங்க ஒன்றும் அப்படி செஞ்சுக்கல. அப்ப ஒரு அகராதி வரல, தமிழுக்கு வரல, மலையாளத்துக்கு வரல. தமிழுக்கு தான் செய்ய முடிஞ்சது. சொற்கள் இருந்தது, ஆட்கள் இருந்தார்கள், செய்ய முடிந்தது. இதெல்லாம் அவங்க தான் செய்து முடிந்தார்கள். அது மட்டும் கிடையாது. தமிழ் தங்கி இப்ப விட்டுவான், இப்ப புலவர் நம்ம வெற்றியாக இன்னைக்கு வரல, புலவர் பெற்றவர். தமிழ் புலவர் படிக்கணும்னா சமஸ்கிருதம் ஒரு பாடமாக கட்டாயமான பாடமாக இருந்தது. நான் சொல்லல, நம்பி ஆரூரான் மறைநிலைகளுடைய பெயரன் லண்டன் PhD லண்டன் பல்கலைக்கழகத்துக்கு அவர் அளித்த ஆய்வு தமிழ் தேசிய தமிழ் மறுமலர்ச்சி குறிப்பிட்ட ஆய்வு. அதாவது சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் வந்த வரலாறு ஒரு இயல் இருக்குது, தமிழ் இயல். அது என்ன சொல்றோம், தமிழ் இதெல்லாம் அதாவது வட்டார மொழிகள். இந்த மொழி எல்லாம் தமிழ், தெலுங்கு, மலையாளம் இதெல்லாம் இதுல வளமான சொற்கள் இல்ல. சமஸ்கிருதம் தான் லாங்குவேஜ், அதுல எல்லாம் இருக்குது. இதுகெல்லாம் அதுல இருந்துதான் கதவாகணும். ஒரு மரபு நீண்ட காலமாக தமிழகத்தில் இருந்தது, இந்தியாவில் இருந்தது, தமிழகத்தில் அந்த மரபு இருந்தது. அதை உடைத்து நொறுக்கியவர்கள் நீதி கட்சியை சார்ந்தவர்கள் தான். டாக்டர் கல்வி அமைச்சர் 1924 தேதி கூட வச்சிருக்காங்க, சட்டமன்றத்துல பேசினாரு. இந்த ஆட்சி, இந்த கட்சி, இந்த ஆட்சி திராவிடர்களுக்கான ஆட்சி. இந்த ஆட்சி திராவிட மொழிகளுக்கு மட்டும்தான் செலவுபடுத்தணும். தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு இதுக்கு மட்டும்தான் நாங்க அரசு பணத்தை செலவழிப்போம். நீங்க வேணும்னா நீங்க சமஸ்கிருதத்துக்கு இந்திய அரசு பணம் வாங்கிக்கல. டாக்டர் கல்வி அமைச்சர் பேசுறது மட்டுமல்ல, அரசாணை வெளியிட்டார். அந்த அரசாணை எங்கிட்ட இருக்கு. நீதி கட்சி ஆட்சியின் சாதனைகள் சிந்தனையாளர் பொங்கல் மலையில ஒரு கட்டுரை இருக்கு. அதில் அந்த அரசாணை எடுத்து நான் வெளியிட்டிருக்கிறேன். அது 24 வெளியிட்டப்படவுதான் 1925 சென்னை பல்கலைக்கழகம் செனட்ல கூடி முடிவு பண்றாங்க. இனிமேல் சமஸ்கிருதம் படிக்காமல் தமிழ் படிக்கலாம், வித்வான் படிக்கலாம். அப்போ 1926 தான் முதலாக சமஸ்கிருதம் படிக்காமல் தமிழை படித்து தமிழ் புலவராக வந்தவர் முதல் செட் 1926.
சமஸ்கிருதம் படிக்காமல் பட்டப்படிப்பு படித்த முதல் செட்டு 1927. எதை பட்டாலும் சமஸ்கிருதம் ஒரு பாடம். ஏன் பாப்பா மட்டுமே படிக்கணும், மத்தவங்க தேட முடியாது. நாமெல்லாம் போய் சமஸ்கிருதம் ஒரு கட்டாய பாடம்னா நீங்க எத்தனை பேர்? அதனாலதான் நீங்க பழைய கால தமிழ் ஆசிரியர் பாத்தீங்கன்னா பாப்பானே இருப்போம், பழைய கால வரலாற்று ஆசிரியர் பாத்தீங்கன்னா பாப்பானாவே இருப்பான், பழைய கால எல்லா ஆசிரியரும் பாப்பானே இருப்போம். ஏன் சமஸ்கிருதம் ஒரு கட்டாய பாடமா வச்சிருந்தான். எல்லா பாடத்துக்கும் மருத்துவம், பொறியியல் எதை படிச்சுனாலும் சமஸ்கிருதம் ஒரு கட்டாய பாடம் அழைத்துக் கொண்டிருந்தார்கள். வெள்ளக்கார ஆட்சியிலே இருந்தது அதான் கொடுமை. மன்னர் ஆட்சியில் மட்டும் இல்ல, வெள்ளக்கார ஆட்சியிலும் அது நீடித்தது. பார்ப்பதற்கு இசைவாக வெள்ளக்காரர்கள் ஆட்சி செய்தார்கள். அம்பேத்கர் இருக்கிறார், வெள்ளக்காரன் நினைத்திருந்தால் வரலாற்று தர்மத்தை இந்த 7 நாளில் ஒழித்திருக்கலாம். ஆங்கிலேயர் அதை செய்யவில்லை, பார்ப்பதற்கு இலக்கமாக நடந்து கொண்டார்கள். அம்பேத்கர் குற்றச்சாட்டு வைக்கிறார் ஆங்கில அரசு மீது. அதை இப்படியெல்லாம் பார்ப்பனர் நமக்கு தெரியல. அதுக்கு பாப்பா என்ன பண்ணிட்டா, எப்ப இருக்குதோ அவங்களுக்கு ஒத்த நேரம் போயிடுவோம் அப்படிங்கிறதால அது போல போயிட்டாரு. அது எப்படி இப்பதான் தெரியல. அந்த நேரத்துல எல்லாம் நீதி கட்சிக்கு எதிராக தான் திருவிக்காவையும் பெரியாரையும் வரலாறு நாயுடு களத்தில் பார்ப்பனர்கள் இறக்குகிறார்கள். என்ன காங்கிரசின் பேரால், சென்னை மாகாண சங்கம் என்கிற பேரால் பெரியார் இறந்து 1919 தான் தீவிரமா இறங்குறாரு. அப்ப நீதி கட்சிக்கு எதிராக எல்லா சுதந்திரத்துக்கு காங்கிரசுக்கு பாடம் பண்ணல. ஆனா பெரியாருக்கு காங்கிரஸை பற்றி புரிந்து கொள்ள 5 ஆண்டுகள் போதுமானதாக இருந்தது. 1919 அவர் 2 போயிட்டார். ஒண்ணும் இல்ல, காங்கிரஸ் கட்சி பதவிகள்ல பார்ப்பனருக்கு 50 விழுக்காடு, பார்ப்பனர் எல்லாருக்கு 50 விழுக்காடு. ஏன்னா 1915 அகில இந்திய காங்கிரசுக்கு தமிழ்நாட்டில இருந்து அனுப்பப்பட்ட பிரதிநிதிகள் 16 பேர், உறுப்பினர் 16 பேர் தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள். அதில் 15 பேர் பார்ப்பனர், ஒருத்தர் மட்டும்தான் பார்ப்பனர் இல்லை. அதனால காங்கிரஸ் என்பது பார்ப்பன மயமாக இருக்கிறது. அதனால காங்கிரஸ் பதவிகளில் பார்ப்பனர் அல்லாதாருக்கு 50 இருக்காது. அதே போல கதர் துணி அது காங்கிரஸ் கட்சியுடைய நிதியாளதான் இருந்தது. அது நல்ல சம்பளம் கொடுத்தாங்க. அந்த கதர் கடைகளை முழுக்க பார்ப்பானே நட்டினா முதலாளியா இருந்து. அதனால அதுல 50 இருக்காது பார்ப்பனர். இது 2 கோரிக்கை தான் பெரியார் காங்கிரஸில் வைத்த கோரிக்கை. என்ன அரசு வைக்கல, நீதி கட்சி அரசு 20 படிக்கு வந்து சமூக நீதி அரசு எல்லாம் போட்டது. அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. 1919 இருந்து 25 வரை ஒவ்வொரு மாநாட்டிலும் பெரியார் கொண்டு வந்த வகுப்புவாரி உரிமை தீர்மானம் முறியடிக்கப்பட்டது. அதனால 1925 நவம்பர் மாதம் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் இந்த காங்கிரஸ் பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் பயன்படும், இனி இந்த காங்கிரஸை அடியோடு ஒழிப்பதற்குள்ள முதல் வேலையில துண்டு உதவி போன்ல போட்டுட்டு வெளியே வந்தார் பெரியார். வந்து குடியரசு அதுக்கு முன்னாடியே அவர் தொடங்கியிருந்தாரு. 2/5/1925 கணக்கில் ஒரு இதை வேண்டும் என்று குடியரசு என்கிற நம்ம நாடு குடியரசு ஆகத்துக்கு முன்னாடியே குடியரசு ஆகணும்ன்ற இயக்கங்களை பெரியார் தொடங்கி 7 குடியரசு. குடியரசுல இந்தி கற்றை பெரியார் அப்பொழுது கற்று 1926 பெரியார் வந்து தமிழுக்கு துரோகமும் இந்தி பாஷையின் ரகசியமும் தலைப்பு ஏப்ரல் 7/3/1926 3 பக்கம் எழுதியிருக்காரு. 1926 எப்படியெல்லாம் இவங்க தமிழுக்கு துரோகம் செய்துவிட்டு இந்தி மொழியை வளர்க்கிறார்கள், இந்திக்கு இந்த காங்கிரஸ் பேரால் எவ்வளவு செலவழிக்கிறார்கள், கட்டாயத்துக்கு சமஸ்கிருதத்துக்கு வேற எவ்வளவு, இதெல்லாமல் நம்ம நாட்டில் சமஸ்கிருத பாஷைக்காக எவ்வளவு லட்சம் ரூபாய் செலவாகிறது, அது அவ்வளவு யாருடைய பணம், சமஸ்கிருதத்துக்கு என்று தனியா எவ்வளவோ பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றனவே, இதில் படிக்கிறவங்களாம் யாரு எல்லாம் பார்ப்பாங்களே அப்படிங்கிறதுதான் பெரியாருடைய கேள்வியாக இருந்தது. 1926 இந்தி படிச்சாலும் பாப்பானாவே இருக்கிறான். 198 பேர் பாப்பானா இந்தி படிக்கிறான். நாம 108 பேர் கூட படிக்கவில்லை. இந்தி படித்து விட்டு போனா நம்ம தமிழ்நாட்டுக்கோ தமிழுக்கோ தமிழ் மொழிக்கோ தமிழ் மக்களுக்கோ எந்த நன்மையும் கிடையாது. அதுக்கு இதற்கு காங்கிரஸ் இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி படிக்க வைக்கிறார்கள் என்றுதான் பெரியாருடைய கேள்வியாக இருக்கிறது. அப்புறம் தமிழை பற்றி அப்ப எழுதியிருக்காரு. தமிழ் யாராவது தமிழ் புத்தகம் எழுந்தது சுத்த தமிழ் எழுத வேண்டாமா, அவருக்கு கேட்ட தமிழ் வார்த்தைகள் இல்லையா,
நமது தமிழ்நாட்டின் பழக்க வழக்கம் நாகரிகம் அதில் இருக்க வேண்டாமா என்று 1926 கேட்டவர் பெரியார். தொடர்ந்து பெரியார் அதற்கு பிறகு இந்தி புறத்தல் குடியரசுல இது வந்து 1929 இந்தி புரட்டு இந்தி வச்சு எப்பெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படி தேசிய பேராக சொல்றாங்கன்னு 1930 சேலத்துல மண்ணில் சொன்ன மாநாடு பெரியார் கூப்பிட்டுருந்தாங்க. சொன்ன விட்டாரு வட்டியங்கள அது யாரு அப்புறம் நான் கூட்டத்துல பேசுறேன். இத அதுக்கப்புறமா அதுல சொல்றாரு இந்தியாவில பேசினா பெரியார் கேட்ட கேள்வி 30/6/1930 30ஆம் தேதி 12வது மாதம் டிசம்பர் மாதம் 30வது 36 ஜூன் மாதம் 30ஆம் ஆண்டு 30வது நாள் ஜூன் மாதம் 30வது ஆண்டு குடியரசுல அது வந்திருக்கு. அதுல இந்தியா ஒரு நேசனா கேள்வியா பல்வேறு மதங்களின் சாலையாக பல்வேறு ஜாதிகளுடைய காற்று சாலையாக இப்படி எல்லாம் இருக்க இந்தியாக்கள் எப்படி ஒரு நாடாகும் அப்படின்னு அங்குதான் முதல் பெரியார் அவர்கள் தன்னுடைய கேள்வியை பேசினார்கள். தொடர்ந்து இந்த சுயமரியாதை இயக்கத்துடைய லட்சியத்துடைய பரிணாம வளர்ச்சி மகளிர்கள் 1916 தனித்தமிழ் இயக்கத்தை ஒரு சிறு இயக்கமாக தான் தொடங்கினாங்க. அப்பாவும் மகளும் தான் பேசினாங்க. முதல்ல படிப்படியாக தனித்தமிழ் இயக்கம் வளர்ந்து வந்தது. அந்த தனித்தமிழ் இயக்கம் வளர்வதற்கு பார்ப்பனர் அல்லாத இயக்கம் தான் பெரிய காரணம்ட்டு நம்பி ஆளுநர் தன்னுடைய ஆய்வறிக்கையில் எழுதிட்டார். நாமெல்லாம் தூக்கி பிடிச்சோம் மறுநீடிகளை. சென்னை பல்கலைக்கழகத்தில் அந்த அறிவுரை பத்து நூல் 1935 தகவலிக்கப்பட்டது. ஏன்னா பாப்பான பற்றி எழுதியிருக்காரு மறுநீடிகள். உடனே பாப்பானெல்லாம் பாடம் உங்களுக்கு ஏற்றது இல்லை நீக்கிட்டாங்க. பெரியாருக்கு தான் வந்தது கோபம். எந்த தமிழ் புலவனுக்கும் கோபம் வரவில்லை, பெரியாருக்கு தான் கோபம் வந்தது. ஊர் கூட்டம் போட்டிருந்தாரு, தீர்மானம் ஏற்றிருந்தாரு. மீண்டும் அதை பாடத்திட்டமாக வைக்காததை விடமாட்டேன் என்று ஓயாமல் குடியரசு ஏற்றில் எழுதினார். ஊருக்கு கூட்டங்கள் சுயமரியாதை இயக்க கூட்டங்களில் மகளிர்களுடைய அறிவுரை பொருட்களை மீண்டும் பல்கலைக்கழகத்தில் பாடத்திட்டமாக வைக்க வேண்டும் என்று போராடி வெற்றி பெற்றார். அதற்கு நன்றி தெரிவித்து மகளிர்கள் எழுதியிருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு தமிழனுடைய இது பாதிக்கப்படுகிறது. பாரதிதாசன் பேராளர் ஒரு பல்கலைக்கழகம் திருச்சியில பாரதிதாசோட புத்தகத்தை எடுத்துட்டாங்க. பெரியாருடைய ஒரு ஆள் இல்லாதனால தமிழ் இயக்கமே வேற எதுவும் இல்லை, தமிழ் இயக்கம். பாரதிதாசன் பேர்ல பல்கலைக்கழகம் பாரதிதாசன் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நீக்கப்பட்டது. நம்மளால போராடி மீண்டும் கொண்டு வைக்க முடியல. ஏன்னா பெரியார் மாதிரி தொடர்ந்து போராட்டம். அதாவது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு போராட்டம்னா பெரியார் மாதிரி நடத்தின ஆளே கிடையாது. 1937 38 வரைக்கும் 1 ஆண்டு இந்திய போராட்டம், 48 அதே போல போராட்டம், 1950 வடநாட்டால் கடைமண் மறியல் தொடர்ந்து 150 நாள் தொடர்ச்சியாக போராட்டம். வடநாட்டால் கடையே பொருள் வாங்க வடநாட்டு முதலாளிகளை பெரியார் எதிர்த்தார். இன்னைக்கு வடநாட்டுல அந்த கூலி தொழிலாளர்களை வெளியேற்றணும் சொல்றவங்க இருக்கிறாங்க. கூலி தொழிலாளர்களை வரைமுறைப்படுத்த வேண்டும். அதுலெல்லாம் நான் உடன்படுறேன். அவங்களை வரைமுறைப்படுத்த வேண்டும். அவங்களுக்கு வாக்குரிமை அவங்க மாநிலத்தில் தான் அளிக்க வேண்டும். தேர்தலுக்கு நேரத்தில் அவர்களுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும். அவர்கள் மாநிலத்திற்கு சென்று அவர்கள் வாக்கு போட வேண்டும். அதனால நான் உடன்படுகிறேன். ஆனா கூலி தொழிலாளிகளை எதிர்த்து நான் வடநாட்டில் வெளியேற்ற ஒரு இயக்கத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது பெரியார் முதலாளிகள் இருந்தார். ஆனா இதுல தமிழ் தேசிய தலைவர் என்று சொல்லுகிற மாப்போசி 1967 சென்னை சவுகார்பேட்டையில் கூட்டம் போட்டு மார்நாடிகளே பயப்படாதீர்கள், இனிமேல் உங்களுக்கு அச்ச வேண்டாம், திமுக ஆட்சி கொண்டிருக்கிறது, திமுக என்னுடைய நண்பர் கட்சி எல்லாம் கூட்டம் வைத்திருக்கிறது, நான் உங்களுக்கு உத்தரவாதம் தருகிறேன், இனிமேல் நீங்கள் தைரியமாக சொத்தை தமிழ்நாட்டில் வாங்கலாம் சென்றோம் என்கிட்ட இருக்கு. 1967 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மாப்போசி சென்னையில் அந்த அவங்க எந்த சேர்த்து குடியிருக்கிறார்களோ அங்க கூட்டம் போட்டு பேசினார். அவர்தான் இவர்களெல்லாம் பெரிய தமிழ் தேசிய தலைவரா. தமிழ் தேசியம்னா என்ன முதல்ல அதுக்கு வரவை சுந்தரமுத்து சொன்னார தலைமை எனக்கு பின்னாடி விரிவா தோழர்கள் பேச இருக்கிறாங்களோ. ஆக இப்படியெல்லாம் சுயமரியாதை இயக்கம் என்பது
படிப்படியாக சுயமரியாதை இயக்கத்தினுடைய அடிப்படை லட்சம் ஒன்றே ஒன்றுதான், மனிதனாக பிறந்தவன் அனைவரும் சமம், சாதியில் உயர்ந்தவன் எவனும் இல்லை, சாதியில் கீழானவன் எவனும் இல்லை, மனிதன் அனைவரும் அது ஒண்ணுதான். பெரியாரை பொறுத்தவரை சுயமரியாதை இயக்கத்தை பொறுத்தவரை ஒரே ஒரு லட்சியம் தான். அதே போல மொழி, தாய்மொழியை விட உயர்ந்த மொழி எதுவும் கிடையாது. ஆங்கிலத்தை ஏன் படின்னு சொல்றது பின்னாடி பெரியார் சொல்றாரு, பாப்பாலாம் படிச்சு வெள்ளக்காரங்கிட்ட வேலைக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டான், நம்ம பசங்க வேலைக்கு போக முடியல, அதுக்காக ஆங்கிலம் படிச்சுட்டு வேலைக்கு போவோம்னு சொல்லு. அந்த சூழல் வேற. 1970 கலைஞர் பட்டப்படிப்பு தமிழை கல்வியை கொண்டு வந்த போது 1 மாதம் மாணவர்கள் வேலை நிறுத்தம் செய்தார்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். படிக்க மாணவர்கள் 1 மாத வேலை நிறுத்தம், கல்லூரிகள் மூடப்பட்டு இருந்தன. அந்த நேரத்தில் பெரியார் தான் அறிக்கை விட்டார், மாணவர்களே இவ்வளவு நாள் நான் ஏன் தெரியுமா ஆங்கிலத்தை ஆதரித்தேன், அன்றைக்கெல்லாம் தமிழில் நல்ல நூல்கள் வரவில்லை, தமிழில் படித்தால் வேலைக்கு உத்தரவாதம் இல்லை, தமிழ் புலவனா பச்சா வீணாதான் போக, அந்த கோலத்தில் தான் சொன்னேன், உங்களுக்கு கலைஞர் உத்தரவாதம் அளித்திருக்கிறார், தமிழில் படித்தவருக்கு வேலை வாய்ப்பு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது, உங்கள் போராட்டத்தை கைவிட்டுவிட்டு தயவு செய்து கல்லூரிக்கு திரும்புங்கள். 31/12/1970 விடுதலை தலைவர்கள் ஈர ராமசாமி கையெழுத்து போட்டிருக்காரு. இந்த பெரியாரு தமிழுக்கு ஒருவர். பெரியார் பல முறை காமராஜர் ஆட்சிக்கு வந்த பிறகு மந்திரிமார்களுக்கு வேண்டுகோள் விடுகிறார், எதுக்கு நீ தமிழ் தெரியாதவங்க சொன்னாங்க, தமிழ் பகுதியில் அதிகாரியா போடுறேன் என்கிட்ட வச்சிருக்கேன், நேரம் கிடையாது படிக்க. மந்திரிமார்களுக்கு வேண்டுகோள்னு பெரியார் ஒரு பெரிய வேண்டுகோள் காமராஜர் ஆட்சி வந்த புதுசு விட்டாரு. அப்ப அவர் சொல்றாரு, தமிழ் தெரியாத மக்கள்லாம் நீ வேற கன்னடாவையும் தெலுங்கனையும் மலையாளியும் ஜனாதன் IPS IAS அதிகாரிகளை போட்டோம்னா இவங்க விண்ணப்பம் கொடுப்பாங்க, தமிழ் பகுதிகளில் தமிழ் தெரிந்தவர்களையே அலுவலர்களாக நியமிக்க வேண்டும், பிற மொழியாளர்களை அவர்களுடைய பகுதியிலே அவர்களை நியமிச்சிருங்க. நீங்க தனித்தனியா பிரிச்சுட்டாரு, கேரளா பகுதிக்கு கேரளா தனியான அதிகாரியை போடு, கன்னட பகுதி கன்னட தனியான போடு, தெலுங்கு பகுதிக்கு தெலுங்கு தனியான போடு. இங்க மற்றவர்களுக்கு எதுக்கு தமிழ் பகுதிகளை பிரிக்கிறீர்கள், தமிழ் ஆட்சி மொழி வர வேண்டும் என்று பெரியார் தலைவர் பேசியிருக்கார். தமிழ் ஆட்சி மொழி ஆக்கள பிறகு பெரியார் தமிழ் ஆட்சி மொழி எப்படி வந்துச்சுன்னு தெரியாது உங்களுக்கு, பல பேருக்கு நமக்கே தெரியாது, எல்லாம் வரலாறு நாம முழுமையை படிக்கல. திராவிட இயக்கம் பலமா போராடியது, மாப்போசி ஒரு பக்கம் தமிழ் சொன்னாரு, கூடவே இந்தின்னு சொன்னாரு, தமிழும் பேசினார், இந்தி 1963 செங்கோல் எழுதியிருக்கிறார், தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் இந்தி கட்டாய பாடமாக வைக்க வேண்டும் எழுதிட்டார் மாப்போசி. இந்திக்கு மார்க் சொன்னாங்க, பெரியாருக்கு பயந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்தி விருப்ப பாடமா இருக்கலாம், பையன் எழுதலாம், கட்டாயம் கிடையாது மதிப்பு இருந்தாங்க. அதுக்கு மாப்போசி செங்கோல் எழுதுறாரு, ஒரு இந்தி பாடம் வச்சுட்டு மார்க் வேணாண்டு பையன் என்ன செய்வார் தெரியுமா, செங்கோல் இருக்கு இந்தி எழுதி இந்தி தப்பு அந்த பேப்பர் விவசாய அடிச்சுட்டு போவாங்க அப்படின்னு மாப்போசி செங்கோல் எழுதுறாரு. திராவிட இயக்கத்துக்கு பயந்து கொண்டுதான் காங்கிரஸ் 15 ஆண்டு காலம் இந்தியை திணிக்காமல் இருந்தார்கள். 65 இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்தப்ப கூட மாப்போசி கிட்ட பேட்டி கேட்கிறாங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, 15 ஆண்டு காலம் இந்த காங்கிரஸ் கட்சி நேர்மையாக இந்தியை பாராட்டத்தில் வைத்திருந்தால் இன்றைக்கு இந்த போராட்டமே நடந்திருக்காது. மாப்போசி நகையிருக்கிறாரு, எங்களுக்கு இருந்தாலும் இந்தி தான் தேரும், அதனால எல்லா மாநிலங்களும் இந்தி கட்டாயமா படிக்க தீர வேண்டும், இல்லைன்னா தமிழ்நாடு தனி தீவாக நாம் ஒண்ணுக்கு எல்லாம் போயிடுவோம். இப்படிலாம் தமிழ்நாடு பத்தி நிறைய பேர் சொல்றாங்க, மாப்போசி தமிழ்நாடுதான் கேட்டார், மணியார் செப்பு கூட சொல்லியிருந்தார், அவரே மறுத்துட்டாரு. 1947 3 இதழ்கள்ல எழுதினாரு, சோசியலிச தமிழ் தேச குடியரசு என்கிட்ட இருக்கு, ஆவண காப்புகளையும் நாங்கள் எடுத்துட்டு வந்தேன். சோசியலிச தமிழ் தேச குடியரசு 3 இதழ்கள்ல இந்தியாவில இருந்து விடுபட்டு அமைக்கலாம் சொல்லலாம், எல்லாம் எழுதணும். எதுக்கு, திராவிட கழகத்துல இருந்து கொஞ்சம் பேர் பிரிக்கணும். 46 திராவிட கழகம் தேர்தலை புறக்கணிச்சது, இந்தியாவுக்கு விடுதலை வரப்போதும் தெரிஞ்சவங்க தேர்தல் அறிவிச்சாங்க 46. அதுல சில பேரை தேர்ந்தெடுத்து தான் அரசியல் குழுக்கு அடிச்சாங்க. அந்த தேர்தலை திராவிட கழகம்
புறக்கணித்து தீவிரமா திராவிட நாட்டு குடியினை கேட்கவே எங்களுக்கு தேவையில்ல, நாட்டு உள்ளதெல்லாம் வேணும்ட்டார் பெரியார். நாட்டு குடியில முத்தையமொழியார். இப்ப முத்தையமொழியார்னா வெறும் இடஒதுக்கீடு பத்தி தான் எல்லாருக்கும் தெரியும். அவர் கொண்டாந்தாரு நாட்டுக்கு ஜூலை 1ஆம் தேதி திராவிட நாடு குடியிலை நாடு மாநாடு 50,000 பேர் கூடினார்கள். முத்தையமொழியார் தான் தலைமை உரை. தனி புத்தகமா வந்திருக்கு திராவிட ஸ்தான். 40 பக்கம் இருக்கு அவருடைய பேச்சு. நான் அதை நூலாவே போட்டுக்கிறேன். ஏன் இன்னைக்கு நம்ம திராவிட நாடு கேட்கலனாலும் அவருடைய அந்த ஆர்குமெண்ட், அவருடைய அந்த ஏன் வேணும்னு கேட்கிறோம்ல, அந்த அவர் ஒரு வழக்கறிஞர், நல்லா இலக்கு இருக்கிறவங்கனால அதை மறுபடிக்கு போட்டுருக்கு. அப்படியெல்லாம் அதாவது நாங்க அவ்வளவு தீவிரமா வரும். இதை பிரிச்சு தமிழ்நாடு கொண்டு போறாராம். அப்புறம் 1953 கதை கேட்கல. இந்து நிருபர் ஒன்னா இந்து பேப்பருக்கு பேடி அடிச்சுட்டான். மாப்போச்சு தமிழ்நாடு கேட்கிறாரு, மாநாட்டுல தீர்மானம் போட்டாருன்ட்டு. இவரு மறுநாள் ஐயோ நம்ம ரூபான்னு வாங்கி வச்சுன்னு இந்துக்கு ஒரு பதிவு எழுதினாரு. நான் என்றைக்குமே நாட்டு பிரிவினை கேட்டதே கிடையாது. என்னுடைய இயக்கம் பிரிவினை சக்திகளுக்கு எதிரான இயக்கம். அதோடு கிடையாது. இது எனக்கும் ராஜாவுக்கும் காங்கிரஸ் காரர்களுக்கு மட்டுமே தெரியும். அப்ப அதுக்கு ஒப்பந்தம் போட்டீங்களா? நான் கேட்கிற மாதிரி கேட்கிறேன். நீங்க காங்கிரஸ் உள்ளதான் இருக்கிறாரு மாப்போசி. 54 ஆகஸ்ட் மாதம் அவரை காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேற்றுகிற வரை காங்கிரஸ் கட்சிக்குள்ளதான் அவரு அந்த கட்சி இருந்தது, தமிழரசு கழகம். அப்ப காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்து எப்படி ஒரு தேசியத்தை கேட்க முடியும், வென்றெடுக்க முடியும்? இதெல்லாம் எல்லை போராட்டம் நடத்தியவர்கள் தான். எல்லை போராட்டத்தை பற்றி நான் அதிகமா பேசல, 2 நிமிடம். எல்லை போராட்டத்தை நடத்தியவர்கள் எல்லை நமக்கு வரணும். இப்ப நேசமணி என்ன சொன்னாரு, காந்தி 1920 மொழிவாரி காங்கிரஸ் அமைச்சாரு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, கேரளா காங்கிரஸ் கமிட்டி, கர்நாடகா, ஆந்திராவுக்கு அனுப்பிச்சாங்க. மொழிவாரி காங்கிரஸ். பெரியார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தான் தலைவர், சென்னை மாகாண காங்கிரஸ்க்கு இல்ல. அப்போ நேசமணி என்ன சொன்னாரு, எங்களையே கேரளா காங்கிரஸ் கமிட்டியில சேர்த்திருக்கிற எங்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்குள் சேரு, முதல்ல உறுப்பினராக்கு. முதல் கோரிக்கை. 2வது கோரிக்கை இந்த மண்ணு எங்களோட வரணும். அது எழுதிட்டார் நேசமணி இருக்கு. அதே போல அந்த புத்தகம் போராட்ட விநாயகர் எங்கள் இதற்காக ஆந்திரா காங்கிரஸ் கட்சியில் சேர்த்திருக்கிறீர்கள். திருத்தணி தமிழ்நாட்டு பகுதி விநாயகர் சட்டமன்றத்திலே பேசினாரு, நான் தமிழன், பிறப்பால் தமிழன், என்ன எதுக்கு ஆந்திராவில் சேர்த்திருக்கிறீங்க, என்ன இந்த கட்டாயத்தை தெலுங்கு படிக்க வைக்கிறாங்க அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு. அப்ப அந்த மொழிவாத மாநிலம் இன்னொன்று காந்தி செய்த மிகப்பெரிய தவறு. மொழிவாத மாநிலம் சென்னை ஆந்திராக்காரை கேட்டாலும் அதுக்கு காந்தி செய்த தவறு தான் முதல் காரணம். எல்லா மாநிலத்துக்கும் மொழிவாரி மாநில அமைத்த பிறகு தலைநகரை அந்தந்த மாநிலத்தில் வைத்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஆந்திராவுக்கு மட்டும் ஆந்திரா எல்லைக்குள் வைத்தார். ஆந்திர காங்கிரஸ் கட்சியுடைய தலைநகரத்தை சென்னையில் வைத்தார்கள். தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சிக்கும் சென்னை தலைநகரம், ஆந்திர காங்கிரஸ் கட்சிக்கும் சென்னை தலைநகரம். 1920 53 வரை ஆந்திரா பிரிகிற வரை அங்கு 14 MLA. இப்ப எவ்வளவு எனக்கு தெரியாது, 10 வச்சுக்கலாம் பேராய் கணக்கு. 5 சீட்டை காங்கிரஸ் ஆந்திரா காங்கிரஸ் யாரு பிரிச்சு கொடுக்குதோ அவங்களுக்கு தான் சென்னையில இடம் தரணும். இப்ப சென்னை மாநகராட்சியில 40 கவுன்சிலர் மாமன்ற உறுப்பினர் என்றால் 20 உறுப்பினர்களை ஆந்திர காங்கிரஸ் கட்சியில் கொடுக்கும். அதுக்குதான் கொடுத்தாங்க. நானா சொல்றேன், தமிழ் நீட்சியும் வடக்கல்லை போராட்டம் என்ற நூலை எழுதிய கோல்டன் சுப்பிரமணியம் எழுதியிருக்கிறார். நான் சொல்லல, மாப்போட்டு எழுதியிருக்கிறார் செங்கல்ல. அப்ப சென்னையை ஆந்திரர்கள் உரிமை கொண்டாடுவதற்கு காரணமாக இருந்தது காங்கிரஸ் செய்த முதல் கோளாறு. அது இறுதி வந்தது. அவங்க கேட்கறது நியாயம் இல்லைன்னு நாம பேசுறோம். பெரியார் கடற்கரை கூட்டத்திலேயே பேசினார். பிரிந்து போன பின்பு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 5 ஆண்டு காலம் அங்க இருக்கட்டும், புதிய தலைநகர் கட்டுற வரைக்கும் இடைக்கால ஏற்பாட சென்னை இருக்கட்டும் அப்படின்னப்ப பெரியார் சென்னை கடற்கரையில கூட்டம் 1/12 1/2 1953 1 லட்சம் பேர் கூடியிருக்கிறாங்க. நீ அண்ணன் தம்பி பாகப்பிரிவினை புரிந்து சென்று விட்ட பிறகு பருப்பு சட்டி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டேன். கொஞ்ச நாளைக்கு வீட்டுல நான் ஆக்கி சாப்பிட்டுக்கிறேன், சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன்னு கேட்கறது எந்த விதத்தில் நியாயமோ அது போன்றுதான் ஆந்திரர்கள் தமிழ்நாட்டில் சென்னையை கொஞ்ச நாள் உரிமை கோருகிறோம் என்று கேட்பது. இதை சொல்லியே சொன்னார் பெரியார்.
அண்ணன் தம்பி பார்க்கக்கூடியவரை போயிட்டுங்க. அதுக்கப்புறம் எங்க வீட்டுல வந்து சமைச்சு சாப்பிட்றேன் இருக்கிறேன்னு கேட்கறது. அப்படிப்பட்ட பெரியாரை பின்னால் தவறாக சித்தரித்தார் மாப்போசி. எனது போராட்டம் எழுதும்போது 75 எழுதினார் எனது போராட்டம். திமுக தான் எம்எல்ஏ ஆக்கினாங்க. ராஜாஜி பேசிக்கொண்டு மாப்போசி சேர்த்துட்டாங்க. 1967 தியாகராயன் நகர் தொகுதி கொடுத்தார்கள். அந்த கூட என்ன பேசுறாரு, திமுக கூட்டணி திமுக பேசும்போது எனது குரு சத்தியமூர்த்தி வாழ்ந்த பகுதி தியாகராயன் நகர், என்னுடைய குரு ராஜாஜி வாழ்ந்த பகுதி தியாகராயன் நகர், அவருடைய வாரிசாக நான் இங்கு போட்டியிடுகிறேன். மாப்போசி 67 செங்கோல் இருக்க கூட்டணி திமுக கூட. ஆனா என்னுடைய குரு யாரு, சத்தியமூர்த்தி ராஜாஜி, அவர்கள் வாரிசாக போட்டியிடுகிறேன். அவர் பின்னாடி எழுதினாரு. திமுக எம்எல்ஏ ஆக்கி எங்கத்துல அனந்தநாயகிட்ட மயிலாப்பூர்ல தோத்து போன மாப்போசிக்கு தலைவருக்கு எம்எல்சி சீட்டு கொடுத்து அவரை மேலே துணை தலைவராளர் ஆக்கி அரசு தமிழ்நாட்டு ஆறு அதுவும் கூப்பிட்டு திமுக அரசு கொடுத்த சோற்றை தின்று கொடுத்து வளர்ந்த மாப்போசி திமுக திராவிட இயக்கத்திற்கு எதிராக எழுதியிருக்கத்தான் 1975 எழுத போறார். பச்சை பொய். பெரியார் அவரு ஒரே நாள் வேலையில பேசுறாங்க. 3 நாள் பெரியார் பேசியிருக்காரு. லட்சக்கணக்கான மக்கள் முன்னிலையில் சென்னை தமிழ்நாட்டுக்கு சொன்னாங்க. மாப்போசி என்ன இருக்கிறாரு, முதலமைச்சர் ராஜாஜி சென்னை கடற்கரையில கூட்டம் நடத்த சொல்லி ஏற்பாடு பண்ண சொன்னாரு. பொய். ராஜாஜி நடத்தல கூட்டத்தை. அதுக்கு ஆதாரம் இருக்கு. என் புத்தகத்தில் எழுதிட்டார். பெரியார் தமிழகத்தின் பகைவராட்ட நடத்த சொன்னாரு. பெரியார் போய் கூப்பிட்டு ராஜாஜி சொன்னாரு. நானும் சொன்னேன், பெரியார் தான் திராவிட பேசுறாரு. அவர்தான் சென்னை இருந்தாங்கன்னா ஆந்திராவில் இருந்தாருன்னா ஆந்திராவுக்கு போனான்னா தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா திராவிடத்தில் தானே இருக்க போகிறதுன்னு சொல்றாரு. அவர் எப்படி வருவாரு அப்படின்னு சொன்னேன். இல்ல நான் சொன்ன வருவாரு, நீ போய் கூப்பிட்டு ராஜாஜி சொன்னார்னு எழுத போராட்டத்தை ஒரு பச்சை பொய்யை எழுதியிருக்கிறார் மாப்போசி. ஏன்னா அதுக்கு முன்னாடியே திராவிட கழகம் தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். பெரியார் தமிழகத்தின் பகைவரா நிமிர் வெளியிட்டிருக்கிறார்கள். திருநெல்வேலி காந்தியாளருடைய நிமிர் தான் அது. அப்ப கேட்டாங்க, போட்டு வெளியிடுங்கன்னு கொடுத்துட்டேன். இப்ப விவசாயம் இருக்கு, அதுல செய்தி எல்லாமே இருக்கு. அப்ப திராவிட கழகம் தலைவர் தீர்மானம் போட்டது சென்னை தமிழ்நாட்டுக்கு, வடக்கல்வி பகுதி தமிழ்நாட்டுக்கு. அதுக்காக போராட்டம். இன்னும் சொல்ல போனா சென்னை தமிழ்நாட்டுக்கு போராட்டம் நடத்திய ஒரே இயக்கம் திராவிட கழகம் மட்டும்தான். ஏன்னா மாப்போசி காங்கிரஸ் கட்சியில இருந்தாரு. பெரியார் கடற்கரை கூட்டுல கேட்கிறாரு, சங்கர்ராயன் நீங்க இப்ப சொல்ல வேணாம், ஒரு நாளைக்கு குடியரசு தலைவர் தமிழ்நாட்டுக்கு வர்றப்ப 5000 பேர் 10,000 பேர் கருப்பு கொடி காட்டணும். நாடு முழுவதும் கடையடைப்பு நடத்தணும். அதுக்கு ஒரு நாளை முடிவு பண்ணுங்கள். குடியரசுத் தலைவர் வர்றதை அறிவிச்சிருக்கிறாரு. நீங்க மேடையில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. வீட்டுக்கு போய் கலந்துவோ ஆலோசனை பண்ணிட்டு சொல்லுங்கன்னு கடற்கரை கூட்டத்துல ஓப்பன் லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி பெரியார் பேசுறாரு. அவங்க சொல்லல போயிட்டாங்க. அவங்க போராட்டம் நடத்தல. பெரியார் 22/8/1953 தமிழ்நாடு முழுவதும் போராட்டம். குடியரசுத் தலைவர் கருப்பு கொடி 5000 பேர் கருப்பு கொடி காட்டினாங்க. தடியடி நடந்து கை கால்லாம் உடஞ்சது. தமிழ்நாடு முழுக்க கடையெடுப்பு பொதுக்கூட்டம். குடியரசுத் தலைவரை திரும்பி போ, சென்னை தமிழ்நாட்டுக்கு போடு. 32 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேரில் போய் பார்த்து சென்னை தமிழ்நாட்டுக்கு வரணும்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ராஜாஜிக்கு பயம் வந்தது. பிரச்சனை பெருசாயிடுச்சு. டெல்லிக்கு போனாரு, நேரு பார்த்தாரு, சென்னை தமிழ்நாட்டுக்கு தான் கொடுக்கணும். கொடுக்கல நீ வேற முதலமைச்சர் பார்த்துக்கோ, என்னால முதலமைச்சரா நீடிக்க முடியாது. பெரியார் போராட்டத்தை தொடங்கி விட்டார். நான் 38 ஆண்டு காலம் பெரியாருடைய போராட்டத்தை பார்த்தவன் அப்படின்ட்டு ராஜாஜி டெல்லியில போய் வேற சொன்னதாக இல்லாம டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில பேட்டி கொடுத்துட்டாரு. அதை கட்சி பார்த்து அம்பேத்கர் எழுதிட்டாரு, ராஜாஜி தமிழ் இன வெறியன் அப்படின்னு அம்பேத்கர் அந்த டைம்ஸ். ஏன்னா ஒரு நாள் கூட என்னால முதலமைச்சரா நீடிக்க முடியாது, குடும்பம் இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இப்படி பல செய்தி. பெரியாரை பொறுத்தவரை, திராவிட கழகத்தை பொறுத்தவரை, அதாவது திராவிட கழகம் நீதி கட்சி தான். இன்னும் 10 நிமிடம் முடிச்சிடும், 2 பேர் பேசணும். திராவிட கழகம் அதாவது தென்னிந்தியர் நல உரிமை சங்கம் என்று இருந்த நீதி கட்சியினுடைய பெயரை தான் 1944 திராவிட கழகமாக மாற்ற முயற்சி செய்தார்கள்.
அதற்காக ஓராண்டு முன்னாடி இருந்து 1943 இருந்து பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. 10 மாவட்டத்துல தீர்மானம் போட்டிருக்காங்க. திராவிட கழகம் பெயர் மாற்றம் ஒரே நாளில் மாற்றப்பட்டதால் நான் எழுதியிருக்கிறேன். இந்த அருகாதவெல்லாம் ஒரு பச்சை பொய்யை சொல்லி நிற்பாரு. நம்ம அண்ணனும் அவர் பேச்சு கேட்டுல அதை தென்மொழியில இருந்து 2012 வெளியிட்டாரு. காலையில தமிழ் கழகம் வச்சாங்க, மாலை மதியானம் பெரியார் மாத்திட்டாரு, பிற்பகல் திராவிட கழகம். அதுக்கு முன்னாடி ஏதாண்ட தீர்மானம் இருக்கு. அதுவும் இல்லாம மாநாடு 20ஆம் தேதி நடக்க வேண்டியது ஆகஸ்ட் மாதம், ஏதோ தடை நடக்கல, தள்ளி வச்சிட்டாங்க ஒரு வாரம் 27க்கு. அதனால முன்னாடியே தீர்மானம் வந்துச்சு. நாளைக்குதான் மாநாடுன்னா அதுக்கு முன்னாலே குடியரசுல தீர்மானம் எல்லாம் வெளியே வந்துச்சு. மாநாட்டுக்கு முன்னாலே தள்ளி வைக்கப்பட்டதால் அதனால அது ஒரு நாள் மாற்றது கிடையாது. என்னைக்கு தனித்தமிழ் நான் கேட்கிற அருகோபால் வந்து தனித்தமிழாகனு என்ன கேட்டாரு. இப்ப பெரியார் தமிழ்நாடு இந்திய வரைபடத்தை எரித்தார். அருகோபால் அப்போ வந்து அதை எரித்தார். ஆதித்தனார் கட்சியில இருந்தார். ஆதித்தனார் இவரை நடித்தர்ல விட்டு பதவியாச காரணமா போய் திமுகவை சேர்ந்து சபாநாயகராகி மதுரையில போயிட்டாரு. இன்னும் ஆதித்தனாரியா பேசுறதுல என்ன நியாயம் இது? என்ன நியாயத்தில் கேட்கிறேன். பெரியார் அவ்வளவு கடுமையா திட்டம். பெரியார் திராவிட கழகம் வந்த பிறகு அது பிறகு வந்து என்ன ஆகுதுன்னா, பெரியார் திராவிட 38 நீதி கட்சிக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க சென்னை மாநாட்டுல. தமிழ்நாடு தமிழர்கள் தான் எழுதினாரு. அவங்க தலைமையில அப்படின்னா இருக்கு. இவரை போய் கூட்டங்கள இயற்கை பன்னீர்செல்வமும் கீழே விசுவாசம் 2 பேர் தான் போய் கல்யாணி சிறையில பார்த்து கூட்டிட்டு வராங்க. நானா சொல்றேன், நீதி கட்சிக்கு தலைவரா வாரணும் நீ கீழே தான் போய் கூட்டிட்டு வந்தாரு. எனது நண்பர்கள் என்கிற நூலை கீழே எழுதியிருக்கிறார். பாருங்களை வெளியிட்டு பச்சு பாருங்க. இயற்கை பன்னீர்செல்வத்தை சொல்லும் போது சொல்றாரு, பெரியார் ஒத்துக்க மாட்டேன்னாரு, நாங்க தான் வலியுறுத்தி நீதி கட்சிக்கு தலைவரா வாங்கணும். நீதி கட்சிக்கு பெரியார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்றைக்குதான் கியாப்பை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் நீதி கட்சிக்கு. அப்புறம் மணியரசு அவரை மட்டும் கியாப்பை மட்டும் நான் தூக்கி பிடிச்சிக்குவேன். பெரியாரு தள்ளுபடினா இது கியார் பன்னீர்செல்வத்துக்கு கியாப்பை விசுவநாதத்துக்கு பெரியார் கன்னடம் தெரியாதா? பழகராஜா தெலுங்கு தெரியாதா? 1917 இருந்து நீதி கட்சியில் இருந்தாரு கியாப்பை விசுவநாதன். 44 இருந்தாரு தெரியாதா? தனியார் போய் 46க்கு அப்புறம் தமிழர் கழகம் வச்சதுக்கு அப்புறம் தமிழர் நாடுகள்ல பெரியார் கன்னடியன் எழுதுறது என்ன நியாயம்? இத்தனை ஆண்டா பொறுப்புல இருந்த நீங்க பெரியார் தலைவராக நீங்க பொது செயலாளர் இப்ப போய் எழுதுறீங்கன்னா அண்ணன் தங்கம் அவர் 1940 திருவாரூர்ல நடந்த நீதி கட்சி மாநாட்டுல ஆகஸ்ட் மாதம் 22, 23ஆம் தேதி நடந்தது நீதி கட்சி மாநாடு 1940 திருவாரூர்ல. அண்ணன் சென்சஸ் வரப்போகுது 41 இறந்து போறாங்க மக்கள் தொகை கணக்கு. அதுக்காக என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் எல்லாம் உங்களை யாருன்னு கேட்டார், உங்கள் மதம் என்ன மதம் கேட்டா திராவிட மதம். நீங்கள் யாருன்னு கேட்டா என்ன இனம்னு கேட்டா திராவிட இனம். இந்த தீர்மானத்தை முன்மொழியவரே அண்ணன் தங்கோதா. எங்கிட்ட குடியரசு இருக்கு, யார் என்ன மேடைக்கு அண்ணன் தங்கோதா முன்மொழிக்காரு திராவிட மதம் திராவிடம்னு பதிவு பண்ணுங்கன்ட்டு 40ல. அப்புறம் பெரியார் மட்டும் இன்னைக்கு வந்து மணியரசு சீமான்லாம் தொடர்ந்து பொறு சொல்லிக்கின்னு பெரியார் வந்து 1956 மொழிவழி மாநிலம் பிரிஞ்ச பிறகு நவம்பர் 1, 1956 பிரியுது. பிரிந்த பிறகு அவர் வந்து 5ஆம் தேதி திருச்சியில தீகா மத்திய குழு கூட்டி அவனும் பிரிஞ்சு போயிட்டான். கன்னடகாரன் போயிட்டான், ஆந்திராக்காரன் போயிட்டான், கேரளாக்காரன் போயிட்டான், தமிழ்நாடு தான் இருக்குது. நாளையிலிருந்து தமிழ்நாடு தமிழருக்கு இனிமே திராவிட நாடு கிடையாது அப்படின்னு 5/11, 1956 எழுதிய பெரியார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் விடுதலைன்னு பெரிய எழுத்தா இருக்கும். கீழே திராவிட நாடு திராவிடர் பேரு இருக்கும். அதெல்லாம் மாத்திட்டு தமிழ்நாடு தமிழருக்கேன்னு மாத்தினாரு. சாகர வரைக்கும் இருந்தது தமிழ்நாடு தமிழருக்கேன்னு. 5/6, 1960 4000 பேர் தமிழ்நாடு நீங்கிய இந்திய வரைபடத்தை எரித்தார்கள். அதுல ஆந்திராவில் தான் இருந்தது, எல்லாம் தான் இருந்தது, கேரளாவில் தான் இருந்தது, கன்னடம் தான் இருந்தது. பெரியார் எங்க திராவிடம் பேசிட்டு இருந்தாரு? அவர் வந்து தெளிவா இருந்தார். தமிழ்நாடு தமிழுக்கு உறுதியா இறுதி சொற்பொழிவு இருக்கு என்கிட்ட. நமது லட்சியம் இருக்கு. கடைசி 95வது பிறந்த நாள். பெரியார் வேற, திராவிட அரசியல் கட்சிகள் வேற. திராவிட அரசியல் கட்சிகள் செய்யற தவறுக்கெல்லாம் பெரியார் வந்து கூடாது.
பெரியார் கடைசி பொருட்களை கூட கேட்கிறாரு, நீ யாரா 2000 மைல் கர்நாடகர் வந்து எங்களை ஆட்சி பண்றதுக்கு? உன்னுடைய மொழி என்ன, என்னுடைய மொழி என்ன, உன்னுடைய உடை என்ன, என்னுடைய உணவு, உன்னுடைய உணவு என்ன? நீ இல்லைன்னா எங்களுக்கு என்ன வளம் இல்லை தமிழ்நாட்டில். நாங்க தனியா இருந்தா உலகத்தையே மிகப்பெரிய வல்லரசாக இருப்போம்லாம் பெரியார் எழுதியிருக்கிறார். நேருவா இருந்தாலும் பட்டேலா இருந்தாலும் எவங்க இருந்தாலும் பாஸ்போர்ட் வாங்கியிருந்தா வரணும்னு பெரியார் எழுதியிருக்கிறார். எங்க எல்லைக்குள்ள எங்க நாட்டுக்குள்ள வரணும்னா நீங்க எல்லாம் பாஸ்போர்ட் வாங்கிட்டாண்டா வரணும் அப்படின்னு எழுதின பெரியார நாங்க 20 ஆண்டுல தமிழ் தேசம் பேசுகிறோம். ஆனா பெரியார மட்டும் திட்டிக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து. அப்படின்றது என்ன நியாயம்? இதெல்லாம் இது நியாயம் கிடையாது. திராவிட தேசியம் என்பது, அதாவது திராவிட இயக்கத்தை 2 பிரிவா பிரித்து பார்க்கணும். திராவிட அரசியல் கட்சிகள் என்பது வேறு, திராவிட இயக்கங்கள் என்பது வேறு. அதெல்லாம் பார்க்கணும். அரசியல் கட்சிகள் பிரிஞ்சு போனாங்க, திராவிட நாடு கேட்டாங்க, நாட்டுக்குருவினை தடை சட்டம் வந்தது 63ல. சரி, எங்களுடைய கோரிக்கை அப்படியே இருக்கு, சீனா போர் வந்திருக்கு, தற்காலிகமா நிறுத்தி வைக்கிறோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதை மாநில சுயாட்சின்னு மாத்திக்கினாங்க. அதுக்காக இந்தியத்தை அப்படியே ஏற்றுக்கிறாங்கன்னு இல்லை, எங்களுடைய உரிமையை கொண்டு இப்ப கூட கேட்கிறாங்களே, நீட்டு வேண்டாம், கல்வி மாநில பட்டியலுக்கு மாற்று, எங்களுக்கு தன்னாட்சி கொடு மாநில. அதுக்குதானே சர்க்கார் இந்திரா காந்தி சர்க்கார் இங்க ராஜமன்னார் குழு போட்டார் கலைஞர். மாநிலம் தன்னாட்சி பெற வேண்டும், தேர்தல் கட்சி ஒரு அளவுதான் நிற்க முடியும். தேர்தலில் ஈடுபடாத கட்சிகள் ஜெயராமன் போன்றவங்க, பொய்யன் போன்றவங்க, என்ன போன்றவங்க எல்லாம் பேசலாம், எவ்வளவு ஒண்ணா பேசலாம். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது இல்லையா? நீங்க அரசியல் கட்சிகளில் ஆட்சியில் சில தவறுகள் இருந்தால் அதையெல்லாம் சுட்டி காட்டலாம். அதை விட்டு திராவிடன் சீமான் பேசுறாரு, திராவிடன் ஏன் திராவிடன் சொல்ற, உன்னை யார திராவிடன் சொன்ன? நான் கேட்கிறேன், உன்னை யாரு திராவிடன் சொன்னது? நாங்க சொன்னோமா? உன்னை எழுதுன்னு சொன்னோமா? ஏன்னா அரசாங்கம் இருக்கா திராவிடன் பதிவு பண்ணணும். ஆனா அரசியல் சட்டங்களை கெட்டி அந்த இந்தியன் சிட்டிசன்ஸ்னா என்ன? இந்திய குடிமகன்னா யாரு? இந்தியன்ல தானே இது. விசா வாங்கினா என்ன வாங்குற, நேஷனாலிட்டினா என்ன போடுற, இந்தியன் தானே போடுற. அதை எடுத்து கேள்வி கேட்கறதுக்கு ரத்தற்ற நாய் சீமான் இந்த திராவிடன்னா யாரு, திராவிடன்னா எதையாவது சொல்ல அனுப்பிட்டா உன்னை இந்தியன்னு சொல்றான். அவர்கிட்ட போய் உன்னுடைய வீரத்தை, மானத்தை, உன்னுடைய ரோசத்தை நீ உன் தம்பிகளை கூட்டி அவனுக்கு எதிராக போராடு. அதை விட்டுட்டு ஒண்ணு இல்லாத மனித சேவையாக தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு எந்த உரிமையும் கிடையாது. இது மசோதா மன்றம் உண்மைதான், நாங்க என்ன இல்லை நான் சொல்றோம். நீயே இங்க தொழில் எடுக்கிற, நீ எதுக்கு தேவையில்லாம பெரியார பத்தி பேசுங்கிற. நீ நேற்று கூட மத்திய அரசு இந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த அம்பேத்கரை பத்தி நேற்று மணியரசன் வேட்டாங்க. அமித்ஷா அம்பேத்கர் 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 அம்பேத்கர்னு 6 முறை சொல்லிட்டு, அம்பேத்கர் இப்படி இத்தனை முறை சொல்றது கடவுள் பேரை செஞ்சா பேச சொல்லியிருந்தா புண்ணியமாக கிடைக்கும். அம்பேத்கர் பேரை சொல்லாம இருக்காரு, உங்களுக்கு நிறைய நாள் கிடைக்கும். அதனுடைய இன்னொரு பொருள் அது எதிர் மறைஞ்சு இருக்குது. அதை சொன்னா புண்ணியமா சொல்லனா என்ன? கடவுள் பேர் அம்பேத்கர் பேரு சொன்னா நரகம். இத மணியரசன் நையாடி பண்றாரு. அமித்ஷா கிட்ட சொன்னாரு, அதை போய் இந்த கட்சிகள்லாம் ரொம்ப பெருசுப்படுத்துறாங்க. நேற்றான எனக்கு என்ன பொறுப்புன்னு கேட்கிறேன் நான். அது கிண்டல, அது வேலையா? அது அவரை அவமரியாதை செய்வதாக ஆகாதான்? இந்த நாட்டுல அதுக்காக எவ்வளவு பெரிய போராட்டம் 3 நாளா நடந்தது. இவர் சொல்றாரு அம்பேத்கரை பிஜேபி தூக்கி பிடிக்குது, திமுகவுக்கு தூக்கி பிடிக்குது. அதனால திமுக பிஜேபி ஒண்ணு. நேற்றான திமுக பிஜேபி ஒன்னா இவங்க எதிர்க்கிறாங்க, அவன் ஆதரிக்கிறான். நாடாளுமன்றத்தை வெட்டி மடைகிறாங்க. அவன் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு கொண்டு மாநிலங்களே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். கடைசியா முடிச்சிடுறேன். RSS திட்டம் என்னவோ அதை மோடி நிறைவேற்றுவதற்கு தயாரா இருக்கிறார். மாநிலங்களே இருக்கக்கூடாது. அதுக்குதான் ஒரே போன முறை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடையாது. முன்னாலே இந்த முறை அதுக்கு ஆதரவு இல்லை. 183 பேர் எதிராக வாக்களிச்சாங்க. அதனால வெற்றி வச்சுக்கிறான். நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டுக்குழுக்கு அனுப்பியிருக்கிறான் மசோதா. அவன் மாநிலங்களே ஒழிக்கணும்னு நினைக்கிறான். கொஞ்ச நேரம் இருக்கிற உரிமைகளையும் அழிச்சிட்டு அகர்ந்த இந்து ராஷ்டிரம் கொண்டு வந்தோம். அதில் அம்பேத்கர் இந்து சட்டத்தை அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு அசல் மனிதர்களை கொண்டாந்து வைக்க வேண்டும் என்று துடியாய் குறித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
ஆகவே அவர்கள் எதிர்த்து போராடுபவர்களையும் எல்லாரும் ஒண்ணுதான், திமுகவும் பிஜேபி ஒண்ணுதான் பேசுறது கொஞ்சம் கூட அது ஒரு பொருத்தம் கிடையாது. மணியரசனுடைய நேர்காணல், நேற்று நோட்காணல், அம்பேத்கரை பற்றி பல திறனாய்வுகள் இருக்கு. அதை நம்ம வேற மேடைகள்ல பேசிக்கலாம். மொழி பத்தி, இனத்தை பத்தி, இன விடுதலை பற்றி, அவர் இந்தி ஒற்றுமை அதெல்லாம் இருக்கு. இப்ப பேச வேண்டிய நேரமா? இப்ப பிஜேபிக்கும் மற்றவங்களுக்கும் போராட்டம். அதை விட்டுட்டு இப்ப போய் பூந்து இதெல்லாம் படிக்கிட்டு தேவையில்லாம அடிக்கடி அன்னை ஒரு நேர்காணல்ல பார்த்தேன். மணியரசன் மிக கீழ்த்தரமா மற்ற ரகமா இப்ப நம்ம ஜெயராம் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, தமிழ் இந்துன்னு அவர் போட்டுக்கிறத இந்துத்துவாக்கு இணக்கமான முன்னெடுப்பு ஐயா கொடுத்துக்கிற பேரு நல்ல பேரு, பொருத்தமான பேரு. ஆனா அப்படி ஒரு புத்தகம் வந்துக்கிறத மணியரசன் வெளியில சொல்லல, அதுக்கு பதிலும் சொல்லல. ஆனா பழைய பொய்களையே மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கிறார். இப்ப அன்னை காணொலியில பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் ஈவேராம்னாரு, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. பெரியாரு அதை பத்தி வந்து மாட்டாரு. அவர் இல்லா கூட அவர் பேரு சொன்னா நீ ராமசாமி என்ன எந்த தொடப்பு கட்டணான்னு சொல்லி அவர் பாட்டுக்கு போயிட்டு இருப்பாரு. ஈவேரா கும்பல் இப்போ 10 முறை பேசியிருக்காரு. 1 மணி நேரத்துல ஈவேரா கும்பல், ஈவேரா கும்பல், ஈவேரா கும்பல். என்ன ஒரு கேடுகாலம் வந்துச்சுன்னு கேட்கிறேன். இன்னும் எங்களுக்கு எல்லாம் பேர் இல்லையா? திராவிட கழகம் இல்லையா? திராவிட விடுதலை கழகம் இல்லையா? தந்தை பெரியார் திராவிட கழகம் இல்லையா? மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சி இல்லையா? திராவிட தமிழர் பேரவையில பெரியாரு தலைவராக ஏற்றுக்கொள்ளுகிற பல்வேறு அமைப்புகள் இருக்கின்றன. அதை பேரை சொல்லு, அதை பேரை சொல்றத கூட உங்களுக்கு இல்லாம ஈவேரா கும்பல் நான் கேட்கிறேன். காந்தி சங்கராச்சாரிக்கு செத்து போன சங்கராச்சாரிய மட்டும் சந்திரசேகரன் அது மட்டும் அதுக்கு பேரு சொல்றதுக்கு நல்லா பார்த்தா அவர் பேரு என்ன? சாமிநாதன் சொல்ல மாட்டாங்க. சாமிநாதன் கும்பல், காந்தி சங்கரமலை சாமிநாதன் கும்பல் சொல்றதுக்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்கா? பெரியாரு மட்டும் ஈவேரா கும்பல், ஈவேரா கும்பல் என்றீங்க. ஜெயேந்திரன் பேரு என்ன? சுப்பிரமணியன். உண்மை பேரு தான். பட்டத்துக்கு வரும்போது ஜெயேந்திரன், சந்திரசேகரன் எல்லாம் பட்டம். பெரியாருக்கு எப்படி பட்டம் கொடுத்தாங்கல்ல, அது போல சங்கர மடத்துக்கு மடாதிபதியாவதான் ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு பேர் இருக்குல்ல, அதை சொல்ல மணியரசனுக்கு துணிச்சல் இருக்கா? துணிவு இருக்கா? பெரியாரை பற்றி பேசலாம், யாரும் கேட்கறதுக்கு நாடு இல்லை நினைப்பா. ஆகவே மணியரசன் அவர்கள் வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும். நீ பெரியாரை திறனாய்வு செய்வது யார் வேணான்றான். திறனாய்வு என்பது வேறு, அவதூறு என்பது வேறு. பெரியார், நான் சொல்றேன், பெரியார் 1956 73 மறைகிற வரை தமிழ்நாடு தமிழுக்கு எல்லாம் சொன்னார். ஒரு நாள் கூட இடையில திராவிட நாடுன்னு சொல்ல காட்ட முடியாது. ஆனா மனிதருக்கு பொய்யா இருக்கிறார். 1956 பிறகு பெரியார் திராவிட நாட்டை பேசினார். எங்க பேசினாரு? எங்க எழுதினார்? காட்டு ஆதாரம் கொடு. தேவையில்லாம இருக்காங்க. பெரியாரை பத்தி பொய் சொல்றதுனால தமிழ் தேசம் வந்துருமா? பெரியாரை திட்டத்தினால தமிழ் தேசம் வந்துடும்னா எவ்வளவு வேணா திட்டுங்க, தமிழ் தேசம் மலருங்க. அது அப்படியெல்லாம் அதுக்கு வாய்ப்பே இல்லை. பெரியார் தான் தமிழ் தேசியத்தினுடைய தலைவர். பெரியாருக்கு பின்னாடி பலர் வந்தாங்க. இப்ப நம்ம தோழர்கள்லாம் இவரு நம்ம கலிபெருமாள் பத்தி எல்லாம் இப்ப படம் விடுதலை கலிபெருமாளை பத்தி காட்டியிருக்குன்னு சொன்னாங்க. நேற்று என்ன ஆயிடுச்சாங்க, திரையிடலுக்கு போக முடியல. கலிபெருமாளை பத்தி எல்லாம் நிறைய இப்ப தமிழரசன், இப்ப நம்ம தோழர் குடியிலன் எவ்வளவு பேர் பாடுபட்டுறாங்க. தமிழ்நாட்டு விடுதலைக்காக பாடுபடுவதனால பத்தி எல்லாம் மணியரசன் பேசுவாரு, ஆனா பேச மாட்டாரு. அவங்களுக்கு உண்மையான விடுதலை பேசுற ஆளுநர் தேவை கிடையாது. ஏன்னா உண்மையான விடுதலை வந்துருமே. அவங்களுக்கு மாப்போசி, ஆதித்தனாரு இது போல ஏதாவது ஆட்கள் தேவை. அதாவது அவங்க எல்லாம் தீக்காக திமுக திட்டினாங்க, அதனால இவங்களும் அதை திட்டுறாங்க. அதனால இவங்களுக்கு அவங்க தலைவர். நான் எனக்கு மாப்போசி தலைவர்னு சொன்னேன். பாலாஜாவில் என்ன சொல்றாரு, நான் அந்த புத்தகத்திலே மாப்போசி ஆதித்தனார் தமிழ் தேசிய தலைவர்களே சொல்லிட்டேன். இது அருகாபாலனுக்கு மறுப்பு தானே தவிர மணியரசன் கிடையாது. இவர் மணியரசன் தப்பா நான் ஏதோ அவருக்கு மறுப்பாது மாப்போசி. என்னுடைய எழுத்துக்களில் வாலாஜா வல்லவனால் ஒரு குறையும் காண முடியவில்லை, அதனால மாப்போசி பேசுறாரு மணியரசன் அன்பினார் தாங்கல்ல சொல்லியிருக்காரு. அப்படின்னு குறை சொல்ல முடியாத அளவுக்கு நீ என்ன பெரிய பிலாசபரா? என்ன தாரை மாற்று மார்க்சிஸ்ட் கட்சியில் இருந்ததாலே மார்க்சிஸ்ட் நினைப்பா? அதெல்லாம் போயாச்சு. சிபிஎம் ஈழ போராட்டம் உச்சகட்டத்தில் இருந்து 1983 கூட மணியரசன் சிபிஎம்ல தான் இருந்தாரு. 85 தான் சிபிஎம் விட்டு வெளியே வராரு. அப்ப கூட இந்திய தேசியத்தை விடறதுக்கு மனசு வரல. ICPM வச்சாரு, 5 வருஷம் இருந்தாரு. தேர்தல்ல நின்னாரு.
எல்லாரும் டெபாசிட் போச்சு, நாற்காலி ஆபாசம் ஒரு புத்தகம் போட்டாரு. அதுக்கப்புறம் 1990 தான் தமிழ் தேச பொது உடைமை கட்சின்னு வராரு. அப்புறம் அதுக்கும் மாறிட்டாரு. இப்ப ஏன் தமிழ் தேச பேர் இயக்கணும் கேட்கறாங்க கேள்வி. மார்க்ஸ் எங்கல்ஸ் லெனின் ஸ்டாலின் எல்லாம் தேசிய விடுதலைக்கு வழி இல்லை எழுதிக்கிறாரு. மார்க்ஸ் எங்கல்ஸ் லெனின் ஸ்டாலின் இந்த 4 பேரும் தேசிய விடுதலை கேட்டு சொல்லல. அதுல வாக்கியத்துல வழியே இல்லை. அதனால மார்க்சிய பேரை விட்டுட்டு தமிழ் தேசிய பேர் இயக்கம் உண்மையாது. லெனின் 1917 புரட்சி ஏற்பட்ட பிறகு 1922 பிரிந்து போகக்கூடிய உரிமையுடைய குடியரசுகளை வச்சாரு. நீ அப்ப ஒன்னா பிரிஞ்சு போலாம்பா, 15 நாடு நீ 2 ஒன்னா பிரிஞ்சுக்கோ, இஷ்டப்பட்டா சேர்ந்து இல்லைன்னா போ, 2 நாடு பிரிஞ்சு கூட போச்சு. அதுக்கப்புறம் தனியாருக்கு முடியும்னு வந்துட்டாங்க. அப்படியெல்லாம் இருக்கு. நீ உன்னுடைய சுகத்துக்கு நாங்கள் சாமியார் பசங்களை கூட்டு வச்சுன்னு திருச்செந்தூர் கோயில போய் சட்டை போடாம உடம்புள்ளால விபூதி பூச்சின்னு பட்டாச்சின்னு தமிழ மண்டலம் போய் நீ கூட்டடிக்கிறதுக்காக மார்க்சியம் கொரியாதைக்கும் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே லெனின் ஸ்டாலின் சொல்லாத வரவேற்பு நீ சொல்லிட்டு போற. லெனின் நடைமுறைப்படுத்த இல்லாத பொய்யெல்லாம் எதுக்காக எழுத வேண்டும்? இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் ஒரு நாளும் இவரெல்லாம் தமிழ் தேசிய விடுதலை வராது. இவர்கள் தமிழ் தேசிய விடுதலையை சுடைக்கின்ற ஆட்கள் சீமானும் மணியரசும் என்பதை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.